8 மணி நேரம் நல்ல ஜவ்வரிசி ஊறிடுச்சு. இதை எடுத்து இப்படி மசிச்சு பார்த்தா நல்லா மசியணும். அப்படி மசிஞ்சிருச்சுன்னா ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். அது பர்ஃபெக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. எதுக்கு? ஜவ்வரிசி வடைக்கு பண்ணலாமா? என் அன்பு வணக்கம். ஸோ இந்த ஜவ்வரிசி வடை வந்து மகாராஷ்டிரியன் டிஷ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. ஸோ இதுக்கு என்னென்னா, முதல்ல நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டோம். அதை ஊற வச்சு இப்போ நான் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்ல தண்ணியெல்லாம் வடிகிற கிராப்பில் நம்ம உருளைக்கிழங்க ஃபில் பண்ணிடலாம். நான் வந்து 2 உருளைக்கிழங்கு போடுறேன். இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உருளைக்கிழங்கை ரொம்ப கொலைய வேக விட்டுறக்கூடாது. அதாவது வெந்துருச்சின்னு நான் பார்த்தா நமக்கு தெரியும், கை வச்சு பார்த்தா சாஃப்டாக இருக்கும், ஆனால் அது பார்த்தா மசியாது. அந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு எடுத்துருங்க. ஏன்னா குலைவாக எடுத்திங்கன்னா அதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் அப்சர்வ் ஆகிருக்கும் உருளைக்கிழங்குல. வடையில் போட்டு நம்ம பைண்ட் பண்ணும்போது வடை ரொம்ப பிசுன்னு இருக்கும். எண்ணெயில் போட்டு வரும்போது வடை வந்து ரொம்ப எண்ணெயாக இருக்கும். அதனால கரெக்டான அந்த பதத்தில், நான் சொன்னேன் இல்லையா, அந்த பதத்தில் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நான் வேக வச்சுருக்கேன். எவ்வளோ ஜவ்வரிசி போட்டிருக்கேன்? 1 டம்ளர் ஜவ்வரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கும்போது தண்ணியோட அளவு எப்படி இருக்கணும்னா, ஜவ்வரிசிக்கும் தண்ணிக்கும் 1 இன்ச்சு கேப் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தான் ஜவ்வரிசி நல்லா ஊறும். அது ஊறினதுக்கப்புறம் நம்ம எந்த சைஸில் போட்டோமோ அதோட டபுள் த சைஸ் ஜவ்வரிசி வந்துடும். அப்போ தான் ஜவ்வரிசி நம்ம விரலால் அமுக்கும் போது அது நல்லா மேஷ் ஆகும். அப்புறம் நம்ம ஸ்டெயின் பண்ணி மிக்சர் ரெடி பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். 2.5 டம்ளர் சத்துன உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சியை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 மிளகாவை பொடியாக நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டம்ளர் வறுத்த வேர்க்கடலையை நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட்ட 2 சுற்றி அப்புறமா நீங்கள் போடலாம். நான் என்ன பண்ண போகிறேன், சப்பாத்தி கட்டை இருக்குது இல்லையா, அதில் போட்டு நல்லா நொறுக்கி அதுக்கப்புறமா நான் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பையும் மிளகையும் சேர்த்துக்கலாம். மிளகு இந்த டிஷ்ஷில் வரவே வராது, அப்போ ஏன் நான் சேர்க்குறேன் தெரிஞ்சுக்கணுமா? மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் ரொம்ப அற்புதமானது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வைக்கும்போது இதை உருட்டும் போது கையில் ஒட்டும். உருட்டும் போது மட்டும் இல்லை, இதை உருண்டை போட்டு வச்சு நம்ம தட்டி ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போதும் அந்த டயத்துலேயும் இப்போயும் கையில் லேசாக தண்ணியை நினச்சிக்கிட்டு அப்புறமா உருட்டினா கையில் ஒட்டாமல் வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தட்டி போட்டுடலாம். நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன் இல்லையா, தட்டி போடுறதுக்கு முன்னாடியும் கையை லேசாக தண்ணியில் நினச்சிக்கிட்டு நம்ம தட்டி போடலாம். மசால் வடைக்கு நம்ம எப்படி உருட்டி தட்டி போடுவோமோ அதே மாதிரி தான். மீடியம் சைஸ் கடாயாக இருந்தால் 4லேருந்து 5 வடைக்கு மேலே போடாதீங்க. ரொம்ப க்ரௌடட் ஆகிடுச்சின்னா ஈஸியாக இது ஒட்டிக்கும். வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சூட சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். ஸோ சூடு ஆறத்துக்குள்ளே சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி டேஸ்டியான கிறிஸ்பியான சூப்பரான ஸ்நாக்ஸ் எல்லாம் டேஸ்டி ஸ்நாக்ஸ்னு ப்ளேலிஸ்ட்டில் நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ரெசிபிஸ் கிடைக்கணும்னு நான் ரொம்ப திண்ணமாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.